முடியல. லட்சுமி, லட்சுமி, வாங்க. நான் வர்றது இருக்கட்டும். இது யார் தெரியுமா? யாருங்க? ஓ ஓரகத்தி. முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்கா. ஆராத்தி கரைச்சு கொண்டா. அவனு வரலீங்களா? அவர் வர்றதுக்காக தான் இத்தனை ஏற்பாடும். அவருக்கு ஒரு ஆராத்தி கரைச்சு வை. என்ன கடத்திட்டு வந்ததும் இல்லாம ஆரத்தி வரையா? யூ கண்ட்ரி ப்ரூட். என்ன மறுபடியும் உங்க ஹாஸ்பிடல் ஏதாவது கலாட்டவா? இல்ல இன்ஸ்பெக்டர், நேற்று ராத்திரில இருந்து என் மகளை காணோம். அவ ஓட்டிட்டு போற கார் மட்டும் தனியா தெருவுல லாக் பண்ணாம கிடக்கும். முன்னால ஒரு தடவை உங்க ஹாஸ்பிடல்ல கலாட்டா பண்ணது மாதிரி இப்ப மறுபடியும் உங்க அண்ணன் ஏதாவது? நோனோ, எங்க அண்ணன் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டார் சார். ஆல்ரைட், முதல்ல ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த கார்ல கிடைக்குதான்னு பார்க்கலாம். சாப்பிடுமா. மிருக மாதிரி கூண்டில் அடைச்சிட்டு சாப்பாடு வேற. இது கூண்டு இல்லம்மா, நீயும் புருஷனும் குடும்பம் நடத்த போற வீடு. குடும்பம் பாம்பும் பள்ளியும் தேடும் நிறைஞ்ச இந்த குடிசையிலையா? எங்கேயாவது குடிசையில நெளியுது, பல பேருக்கு மனசுல நெளியுதேம்மா. முதல்ல சாப்பிடு, தப்பிச்சு ஓடுறதுக்கு அப்பதான் தெம்பு இருக்கும். ஐயோ எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். எப்படித்தான் இந்த முரட்டு மனுஷனோட வாழ்க்கை நடத்துறீங்களோ? இப்படி ஒரு முரட்டு ஆம்பளை கட்டிக்கத்தான் கிராமத்து பொண்ணுங்க நீ நான் போட்டி போடுவாங்க. காலம் பூராவும் அவருக்கு அடங்கி நடக்கிறத பெருமையாவே நினைப்போம். அப்போ புருஷன் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவீங்களா? புருஷன் சொல்ற நியாயமான எதையும் ஏன்னு கேட்காம செய்யறதா எங்க வழக்கம். அதே மாதிரி நீங்க சொல்றத உங்க புருஷன் கேட்டுக்குவாரா? எப்பவாவது கேட்பாரு. சில நேரத்துல கம்மன் ரெடி கழுதுன்னு சொல்லுவாரு. பேசாம அடங்கி போயிடுவேன். உங்களை மாதிரி பொம்பளை இங்க இருக்கிறதுனாலதான் உங்க புருஷ மாதிரி ஜனங்க அதிகாரம் பண்ணிட்டு அலையிறாங்க. யார பார்த்து ஜடம் சொன்ன? அவரையா? எங்களுக்கு குழந்தை பிறந்தா உன் புருஷன் படிப்புக்கு அனுப்புற பணம் குறைஞ்சு போயிடுமோன்னு கல்யாணம் ஆன அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நாங்க புருஷன் முண்டாட்டிய வாழ்க்கை நடத்த தெரியுமா அவருக்கு? நம்ப முடியல இல்ல? உன்ன மாதிரி பொண்ணுங்களால இதையெல்லாம் ஜீர்ணிக்க முடியாது. என்ன கண்டதே காதல் கொண்டதே கோலம்னு ஆயப்பனுக்கு தெரியாம அவசர தாலியை கட்டிக்கிட்டு கட்டுற சூட்டோட கட்டிலுக்கு தாவற உங்களுக்கு எல்லாம் எங்க மாதிரி கிராமத்து பொண்ணுங்க செய்யற தியாகத்தோட மதிப்பு தெரியாது. என் புருஷனுக்காக, அவர் தம்பிக்காக தப்பு தப்பு 10 மாசம் நான் சுமந்து பெறாத பவுனு படிக்கணுங்கிறதுக்காக நாங்களா ஏத்துக்கிட்ட விரதம். இப்பவாவது முரட்டு ஆம்பளைன்னு சொன்னியே, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற நல்ல இதயத்தை புரிஞ்சுக்க. இதுக்கு மேல அவரை பத்தி ஏதாவது தப்பா பேசின விளக்கமா பிஞ்சு போகும். ஜாக்கிரதை. சாப்பிடு. உனக்காக கிளப்ல இருந்து வாங்கிட்டு வந்ததை போய் சாப்பிடு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நாலா பக்கம் ஆள் அனுப்பி தேட சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. இங்க பவுனுங்கிறது யாருங்க? நான் தான். நீங்க யாரு? என்ன விஷயம்? உங்க சம்சாரத்தை உங்க அண்ணன் தாங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஏன் முன்னாடி வந்து சொல்லல? 2 நாள் கழிச்சுதான் சொல்ல சொன்னாருங்க உங்க அண்ணன். நான் வர்றேங்க. மாப்பிள்ள, நீங்க முதல்ல உங்க கிராமத்து பரப்பு போங்க. நான் பின்னாலேயே போலீஸ் துணையோட வந்து சேர்றேன். அண்ணே, உங்களை பத்தி சொல்றதுக்கு என் வீட்டுக்கார பட்டணம் போறாரு. அப்படியா? இந்த பொண்ணு வீட்டுக்கா? ஆமாண்ணே. எப்ப போனா? இப்பதான்.